ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க் அண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இது ரெண்டுமே நாம ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதுதான். பட் இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க் இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஒர்க்கை எப்ப முடிச்சிருக்கீங்க, எந்த நேரத்துல முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டேட் அண்ட் டைம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ completed my work at 8 o'clock. I completed my work yesterday. இப்போ நீங்க ஒரு ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கீங்க, பட் நீங்க எப்ப முடிச்சீங்க அப்படிங்கிற டைம் அண்ட் டேட் குறுக்க விரும்பல, நீங்க நார்மலா ஜென்ரலா சொல்றீங்க அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் ஆல்ரெடி, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் பிஃபோர். இதுல டைம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல பின் பண்ணுங்க.